முக்கிய செய்தி. நாளை மாலை நடைபெறும் திமுக நேர்காணலில் பன்னீர்செல்வம் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விருப்ப மனு தொடர்பாக நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று முதல் நேர்காணல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடமும் நேர்காணல் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடமும் நேர்காணல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மற்றும் காரைக்காலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்திய நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடம் நேர்காணல் நடத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடம் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தக்கூடிய நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடமும் நேர்காணல் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்கள். திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கி வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று புதுவை, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான அந்த இடங்களில் போட்டியிடப்படுவதற்கான விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது நடைபெற்றிருந்தது. நாளை தென் மாவட்டங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. காலையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை விருதுநகர், அதே போல தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ஆகியோர் ஏற்கனவே இந்த விருப்ப மனு அளிக்கும் பொழுது தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கான விருப்ப மனு என்பது அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாளை நடைபெறக்கூடிய தேனி மாவட்டத்திற்கான அந்த நேர்காணலில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ஆகியோர், ரவீந்திரநாத் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த நேர்காணலுக்கு கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் நாளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு நேர்காணலில் நேரடியாக கலந்து அங்கு இருக்கக்கூடிய மாவட்டத்தின் கள நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்காக நேர்காணல் நடத்த இருக்கிறார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் ஏற்கனவே போடி தொகுதிக்கும், அதே போல பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கும் விருப்ப மனு என்பது அளித்திருந்தார்கள். நாளை அவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை 4 மணிக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் கலந்து கொள்வார்கள். முதலமைச்சர் நேர்காணல் நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. முக்கிய செய்தி. நாளை மாலை நடைபெறும் திமுக நேர்காணலில் பன்னீர்செல்வம் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விருப்ப மனு தொடர்பாக நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கு இன்று முதல் நேர்காணல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடமும் நேர்காணல் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடமும் நேர்காணல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுவை மற்றும் காரைக்காலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்திய நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடம் நேர்காணல் நடத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா அனுப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடம் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடத்தக்கூடிய நிலையில் நாளை மாலை ஓபிஎஸ்ஸிடமும் நேர்காணல் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை சொல்லுங்கள். திமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் என்பது இன்று தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கி வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று புதுவை, காரைக்கால் ஆகிய இடங்களுக்கான அந்த இடங்களில் போட்டியிடப்படுவதற்கான விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் என்பது நடைபெற்றிருந்தது. நாளை தென் மாவட்டங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. காலையில்
கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை விருதுநகர், அதே போல தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அண்மையில் திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ஆகியோர் ஏற்கனவே இந்த விருப்ப மனு அளிக்கும் பொழுது தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கான விருப்ப மனு என்பது அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நாளை நடைபெறக்கூடிய தேனி மாவட்டத்திற்கான அந்த நேர்காணலில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ஆகியோர் ரவீந்திரநாத் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த நேர்காணலுக்கு கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலத்திற்கு நேர்காணலில் நேரடியாக கலந்து அங்கிருக்கக்கூடிய மாவட்டத்தின் கள நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்காக நேர்காணல் நடத்த இருக்கிறார். இந்த நிலையில்தான் பன்னீர்செல்வம் ஏற்கனவே போடி தொகுதிக்கும், அதே போல பன்னீர்செல்வம் மகன் ரவீந்திரநாத் போடி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கும் விருப்ப மனு என்பது அளித்திருந்தார்கள். நாளை அவர்கள் நேர்காணலில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை 4 மணிக்கு மேலாக நடைபெறக்கூடிய இந்த நேர்காணலில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் கலந்து கொள்வார்கள். முதலமைச்சர் நேர்காணல் நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.